ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, குட் பேட் அக்லி படத்தை பத்தியும் அதுல இருந்த ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். வாங்க பேசலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி குட் பேட் அக்லி படத்தை பற்றி 2-3 வீடியோஸ் பேசியிருக்கோம், போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. விடாமுயற்சியை தொடர்ந்து இது வந்து விடாமுயற்சியாக வந்து இப்போ ஒரு வெற்றியை காண்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ஐ ட்ரீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. எங்கே சுற்றி 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 பார்த்தாலுமே அந்த படம் தான் எல்லா தியேட்டர்லயுமே போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் இதுக்கு நடுவுல அதுல இருந்த ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா வந்து இப்போ 40+ ஆயிடுச்சு அவங்களுக்கு ஏஜ். ஆனாலும் ரொம்ப ஒரு யங்கான லுக்ல இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ், அதாவது 2K ஹீரோயின்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு த்ரிஷா வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா தன்னோட பாடி லாங்குவேஜ் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும், டான்சிங்கா இருக்கட்டும், ஒவ்வொரு ஹீரோ கூட நிக்க வச்சாலுமே அப்படி 100% சூட் ஆகக்கூடிய ஒரு ஹீரோயின் அப்படின்னா அது நம்ம த்ரிஷாவை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு A to Z எல்லா விஷயமுமே அவங்க கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லியில வந்துட்டு பாத்தீங்கன்னா த்ரிஷா தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஆனாலும் நிறைய பேர் அவங்கள ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தோட ஃபேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபேன் பாய் சம்பவம் அந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு த்ரிஷாவை பிடிக்காத ஹீரோயின் த்ரிஷாவா வச்சு இந்த படத்துல பயங்கரமா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, த்ரிஷாக்கு வந்து எங்கேயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து எந்த ஒரு சீனோ சாங்கோ அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் இந்த அளவுக்கு த்ரிஷா வந்து ரொம்பவே டம்மியா நடிச்சிட்டாங்க இந்த படத்துல அப்படின்ற மாதிரி த்ரிஷாவோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப கோவமா கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிம்ரன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அஜித் அண்ட் சிம்ரன் காம்போ எப்படி இருந்ததுன்றது நமக்கே தெரியும். வாலி படத்துல பார்த்திருப்போம். அதை தாண்டி இன்னும் 2-3 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா ஹிட்டான படம் தான் அது எல்லாமே. ஸோ அந்த டச் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்துலயும் சிம்ரனை யூஸ் பண்ணியிருக்காரு. சிம்ரன் வந்து மேஜரா வரல அப்படின்னாலும் ஒரு 2-3 சீன்ஸ்ல மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த சிம்ரனோட என்ட்ரிக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் இருந்தது ஒவ்வொரு தியேட்டர்லயுமே. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கு, ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல பிரியா வாரியர் நடிச்சிருக்காங்க. பிரியா வாரியர் அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட ஃபேஸ் தெரியும், பட் பேர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி மலையாள படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல அப்படியே ஒரு ஐப்ரோவை தூக்கி கண்ணடிச்சு ஹிட்டான ஒரு ஹீரோயின் அப்படின்னா அது வந்து பிரியா வாரியர் தான். அந்த அளவுக்கு அவங்க பண்ண அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் பட்டி தொட்டி எங்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரீல்ஸ்ல அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அவ்வளோ பெரிய பேரு புகழுக்கெல்லாம் சொந்தக்காரியா ஆனாங்க பிரியா வாரியர். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நாள் சினிமாவில் இல்லாம இருந்தாங்க, இருக்கிற இடமே தெரியாம இருந்தாங்க. இப்போ குட் பேட் அக்லில அவங்களுக்குமே வந்து ஒரு 2-3 சீன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ என்னதான் அவங்களுக்கு பெரிய பெரிய சீன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க பண்ண அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங்கு செம்ம ஹிட் ஆகிக்கிட்டு இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா புது விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ, பழைய விஷயங்கள் பழைய பாடல்கள் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரொம்பவே. சோ அந்த வகையில பார்க்கும்போது ஏற்கனவே வந்து விஜயோட ஒரு படத்துல கரு கரு கருப்பாய் அந்த சாங் பயங்கரமா ஹிட் ஆச்சு. கரு கரு கருப்பாய், தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த சாங்கும் ஹிட் ஆச்சு. அதே தொடர்ந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் அந்த சாங்குக்கு பிரியா வாரியர் அப்படியே ஒரு குட்டி சிம்ரன் வரை டான்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அவங்களோட அந்த டான்ஸ் வந்து ரீல்ஸ்ல வரப்போகுதாம். ஸோ எல்லாருமே வந்து ரீல்ஸ் பண்றவங்களாம் கண்டிப்பா அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாவே அது வந்துடும். இது எல்லாத்தையும் தாண்டி த்ரிஷாவை வந்து எல்லாரும் ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் ஏன் த்ரிஷாவை மறந்தாரு, ஏன் த்ரிஷா வந்து இப்படி ஒரு கதையில நடிக்க அவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் த்ரிஷாவை கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன வந்தது அப்படின்னா, நயன்தாராவை இதுக்கு முன்னாடி அஜித் கூட ஒரு படத்துல இதே மாதிரி ஒரு சப்போர்ட் கேரக்டரா ஒரு நார்மல் ஒரு வைஃபா வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டிங்காவும் யாருக்கும் நடிக்க மாட்டேன், அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நடிக்க மாட்டேன், எனக்குன்னு என்னோட கதையில ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கணும், அப்பதான் நான் நடிப்பேன் அப்படின்னு நயன்தாரா ஸ்ட்ரிக்டா சொல்லி அஜித்து கூடவே அவங்க வந்து நடிக்கிறதுக்கு மறுத்திருக்காங்க. சோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி த்ரிஷாவோட ரசிகர்கள் இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி கேரக்டர் வந்தா பண்ணாதீங்க அப்படின்னு த்ரிஷாக்கு சொல்லியிருக்காங்க. த்ரிஷா வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி விமர்சனங்களையே முன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்ஸிக் மக்கள்லாம் எப்படி வாழறாங்க அப்படின்னு தெரியல.
முடியல, ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஸ்டா பேஜ்ல எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதாவது எல்லாரையும் திட்டுற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, ஏன் நல்லதை பார்க்காம ஏன் கெட்டதை பாக்குறீங்க, ஏன் அதை வச்சு நீங்க வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு வார்த்தையில. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கோழத்தனமா பேசுற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு சரியான பதிலடி த்ரிஷா கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் அடுத்த படம் சூர்யா கூடவுமே த்ரிஷா தான் பண்ண போறாங்க, அதுவுமே வந்து வெயிட்டிங்ல இருக்கு. சோ சூப்பரான ஒரு விஷயம், எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா தான் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவுதான் நம்ம வளர்ந்துகிட்டே போனாலும் ஒரு சிலர் வளர்ச்சி பிடிக்காம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லி கேஷுவலா எடுத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு இது நெகட்டிவா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள்லாம் த்ரிஷாக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து என்னோட வழியில நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுல த்ரிஷா ரொம்பவே கிளியரா இருக்காங்க. இந்த மாதிரி விமர்சனங்களுக்குலாம் நான் வந்து காது கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்டால இதை போஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சோ குட் பேட் அக்லியை தொடர்ந்து அடுத்த படத்துல த்ரிஷாக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்குமா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவுல ஜோதிகாவுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பொதுவா ஹீரோயின்ஸ் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு மெயின் ரோல் கொடுத்தா மட்டும் நடிங்க. இந்த காதல் காட்சிகள் ஹீரோக்கு ஹீரோயினா வந்துட்டு அப்புறம் ஒரு சில சும்மா சப்போர்ட்டிவாலாம் இருந்துட்டு எல்லாம் போகாதீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க பண்ணுங்க, பெண்கள் ஓரியன்டா எதுனாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தும் ஒரு அட்வைஸ் எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே கொடுத்திருந்தாங்க. சோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நயன்தாரா பேசினதை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் சரி, த்ரிஷாவோட அடுத்தடுத்த வெற்றிகள் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. சோ த்ரிஷாவை உங்களுக்கு பிடிக்கும், குட் பேட் அக்லி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.